அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறோம். அந்த முயற்சியில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வசனம் சூரத்துல் பக்கராவுடைய 119வது வசனம். அதில் வல்ல ரஹ்மான் உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு செய்தியை மிகவும் ஆணித்தரமாக சொல்லிவிடுகிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா அர்சல்நாக்க பில் ஹக்கி பஷீரம் வ நதீரன் வலா துஸ்ஸலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம் என்று அந்த வாசகம் இருக்கிறது. இந்த வாசகத்துடைய அர்த்தம் என்ன என்றால், நிச்சயமாக நாம் உன்னை உண்மையை கொண்டு அனுப்பியிருக்கிறோம். அந்த உண்மையில் என்ன இருக்கிறது? நல்ல செய்தி இருக்கிறது, தண்டனைக்குரிய செய்தி இருக்கிறது. என்ன செய்தி இருக்கிறதாம்? நல்ல செய்தியும் இருக்கிறது, தண்டனைக்குரிய செய்தியும் இருக்கிறது. அந்த நல்ல செய்தியும் தண்டனைக்குரிய செய்தியும் உண்மையானது. அந்த உண்மையை கொடுத்து தான் நான் உன்னை அனுப்பியிருக்கிறேன். எதற்கு? என்னிடமிருந்து உண்மையை பெற்றுக்கொண்ட நீ அந்த உண்மையை எடுத்துக்கொண்டு சும்மா உட்கார்ந்துருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? கேட்கறதுக்கு கூட சில பேர்களுக்குத்தான் நான் அருள்படை வழங்கியிருப்பேன். அதனால வலா துஸ்ஸலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம். இந்த உண்மையை எவன்லாம் கேட்கலையோ அவன்லாம் கண்டிப்பாக நரகத்துக்கு போகிறான். அதில் மாற்று கருத்துலாம் ஒன்றும் கிடையாது. என்னால் கொடுக்கப்பட்ட இந்த உண்மையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீ பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதற்கு பிறகு அதை போய் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது எவன் தான் கேட்குறானோ அவனுக்கெல்லாம் சுப செய்தி இருக்கிறது, நல்ல செய்தி இருக்கிறது. எவன் தான் கேட்கலையோ அவனுக்கு தண்டனை இருக்கிறது, அவன் அழிந்து விடுவான். அதனால் நீ எதை பார்க்கக்கூடாது? எவன் கேட்குறான், எவன் கேட்கல, அதெல்லாம் நீ பார்க்கக்கூடாது. நான் என்ன சொன்னனோ அதை போய் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன் இதை சொல்லணும் என்றால், கேட்குறான் கேட்கலைங்கிறது உன் கையில் கிடையாது. நான் கேட்க வைப்பேன், கேட்காமல் ஆக்கி வைப்பேன். நான் நேர்வழி கொடுப்பேன், நேர்வழி தராமல் இருப்பேன். அது என் கையில் இருக்கிறது. அதனால் மறுமை நாள் அன்றோ அல்லது இந்த உலகத்திலோ எவெல்லாம் கேட்கலையோ அதை பற்றி கொஸ்டின் உனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். அந்த ஆயத்தில் நல்லா சொல்கிறோம். கேட்டாலும் உனக்கு உன் கிரேடு ஏறாது, கேட்கலனாலும் உன் கிரேடு குறையாது. எவன் கேட்கலையோ அவனுக்கு தான் நதீர், எவன் கேட்டானோ அவனுக்கெல்லாம் பஷீர். அப்படி அர்த்தம் இந்த ஆயத்துக்கு. பஷீருங்கிற ஆத்துக்கு என்ன அர்த்தம் என்றால் நல்ல செய்தி. நதீருக்கு என்ன அர்த்தம்? கெட்ட செய்தி. சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, இந்த ஆயத்தை படிச்சுட்டு பழைய பெரும்பாலான விளக்க உரையாளர்கள்லாம் இந்த ஆயத்தை மறுமையை பற்றி தான் பேசுகிறது, இந்த உலகத்தை பற்றிலாம் அது பேசலை அப்படின்னு பல விரிவுரையாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது எந்த குர்ஆன் வசனமும் வெறும் மறுமையை பற்றி பேசாது.
நீங்கள் எந்த குரான் வசனத்தை எடுத்துங்க, அது வெறும் மறுமையை பற்றி மாத்திரம் பேசாது, உலகத்தோடு சேர்ந்த மறுமை வாழ்க்கையை தான் பேசும். உலகத்திலேயும் உனக்கு சுப செய்தி இருக்கிறது. எதை கேட்டால்? இந்த ஹக்கை கேட்டால், இந்த உண்மையை கேட்டால். உலகத்திலும் உனக்கு தண்டனை இருக்கிறது இந்த ஹக்கை, இந்த உண்மையை கேட்காமல் இருந்தால். மறுமையில் உனக்கு சுப செய்தி இருக்கிறது இந்த ஹக்கை கேட்டால். மறுமையிலே தண்டனை இருக்கிறது இந்த ஹக்கை கேட்கவில்லை என்று சொன்னார். அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுறது? இப்போ ஒரு குரான் வசனத்தை படிக்கிறோம், அந்த குரான் வசனத்தை படிக்கும்போது அல்லாஹ் உண்மைன்னு இதை சொல்லுறான், ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்தேன்னு சொல்கிறான்ல, இது உண்மையா பொய்யான்னு எப்படி நம்புறதுன்னு சொன்னாக்கா, அன்றன்றைக்கு நடக்கிற விஷயங்களை இந்த குரான் வசனத்தோடு ரெஃபர் பண்ணி பார்த்து கற்றுக்க வேணும். நம்ம முதல்ல ஒரு குரான் வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்குது உலகத்தில்னு சொன்னால், அந்த சம்பவத்தை எங்கே போய் மிக்ஸ் பண்ணணும்? குரானோடு மிக்ஸ் பண்ணி இது உண்மையா இது பொய்யான்னு பார்த்து நம்ம முதல்ல ரெஃபர் பண்ணி ஆகணும், சரி கண்டு ஆகணும். எப்படி சரி கண்டுறது? ரொம்பலாம் எடுத்துக்க வேணாம். நேற்று என்ன சம்பவம் நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கலாம் பார்க்கணும். நியூஸ் பேப்பர் பார்க்குறோம், தகவல் தொடர்பு நிறையா இருக்குது, உலக அளவில் நடக்கிற விஷயங்கள்லாம் நமக்கு அப்படியே கண் முன்னால் வந்து நிற்கிது. அதை கொண்டு போய் இந்த ஆயத்தோடு மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் ஹக்கு, ஒரு பக்கம் பாத்தில். இந்த ஹக்கு இருக்குல்ல, இந்த ஹக்கு சொன்னது ஒரே ஒரு தனி மனிதன் தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அல்லாஹ்ட்டேருந்து ஹக்கு கிடைத்தது, உண்மை கிடைத்தது, மக்கள்கிட்ட சொன்னாங்க, இவங்க தனி மனிதர். இங்கே இந்த பாத்தில் இருக்குல்ல, இந்த ஹக்குக்கு எதிராக, உண்மைக்கு எதிராக சதி செய்கிற கூட்டம் இருந்தது. அது மிகப்பெரிய கூட்டமாக இருந்தது. அன்றும் இருக்குது, இன்றும் இருக்கிறது, என்றும் இருக்கும் அது. ஆனால் இந்த ஹக்கு என்பது குரான் ஒன்று தான். அது ஹக்கை மாத்திரம் பேசிக்கொண்டே இருக்கும், அமைதியாக அது இருக்கும். அதுக்கு பிரபல்யம் கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஹோன்னு டான்ஸ்லாம் போட முடியாது அதுக்கு. ஆனால் பாத்திலுக்கு டான்ஸ்லாம் போட முடியும், கவர்ச்சி ஆக்க முடியும். நேற்று என்ன சம்பவம் நடந்தது? ஒரு பெண் படிக்க செல்கிறாள், மிகப்பெரிய பாதுகாப்பான இடம் அது. படிக்க போன இடத்துல படிக்கிற வேலையை மாத்திரம் பார்க்காம வேறு வேலையை பார்த்தால் அதனால் அவளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. பாதிப்பை ஏற்படுத்தியவன் விட்டு விட்டு ஓடுகிறான். அங்கே இவ்வளோ பெரிய பாதுகாப்பான இடத்துல எப்படி பூந்தார்கள் என்று கேள்வி வருகிறது. தீமை செய்யக்கூடியவர்கள் எங்கிருந்தாலும் புகுவார்கள் என்று குரான் சொல்லுகிறது. எவனெல்லாம் உண்மையை பின்பற்றவில்லையோ, எவனெல்லாம் பொய்யை பின்பற்றுகிறானோ அந்த பொய்யை செய்வதற்கு முழு முயற்சி செய்வான் என்று குரான் சொல்லுகிறது. ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது. அணு அணுவாக சொல்லுகிறது குரான். ஹக்கு, இதுக்கு தான் ஹக்கு. ஹக்குங்கிற வார்த்தைக்கு என்னது? ஒரு அணு அணுவாக ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடுகிறது உலக மக்கள் அனைவருக்கும். என்ன ஹக்கு அது? ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும்? யா ஐயுஹல்லதீன ஆமனு யகுல்லு மின் அபுசாரிஹிம் யக்ஃபலு ஃபுரூஜஹும் ஸாலிக அஸ்கா லஹும் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். குர்ஆன் வசனம் இதெல்லாம் ஹக்கு. குர்ஆன் தான் ஹக், அல்லாஹ்வுடைய பேரும் ஹக்கு. அப்போ குர்ஆன் ஹக்கா இருக்குது. ஒரு ஆண் வெளியே போகணுன்னா தலையை குனிஞ்சிக்க, மர்ம உறுப்பு பாதுகாத்துக்க, அதான் உனக்கு சிறந்தது, உன் வாழ்க்கைக்கு சிறந்ததாக இருக்கும். அப்படி நீ கேட்கலன்னாக்கா நீ இந்த உலகத்தில் உனக்கு நதியது இருக்கிறது, தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. ஒரு ஆணை பார்த்து சொல்லியாச்சு. பெண்ணை பார்த்து என்ன சொல்றது? யா ஐயுஹல்லதீன ஆமனு யகுல்லுன மின் அபுசாரிஹின்ன யக்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன ஸாலிக அஸ்கா லஹும் வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன மா ஸஹர மின்ஹா. ஒரு பெண் வெளியே போக வேண்டுமானால் தலையை குனிந்து கொண்டு போக வேண்டும், யாரையும் பார்க்கக்கூடாது, அழகு அலங்காரங்களை வெளியில் யாருக்கும் காட்டக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சில பேர்கிட்ட மாத்திரம் யாரெல்லாம் திருமண உறவு முறை இல்லையோ அவங்கள்ட்ட காட்டினா பிரச்சனை இல்லை. வெளியே போகும்போது உன் காலை தட்டி நடக்கக்கூடாது, நீ வெளியே போகிறதே வெளியே தெரியக்கூடாது, உன்னுடைய ஆடைகளை கவர்ச்சி இருக்கக்கூடாது. இது ஹக்கு, இது உண்மை. இந்த உண்மைக்கு மாற்றமாக ஒரு பெருங்கொண்ட கூட்டம் அந்த பெண்களை தூண்டுகிறது. எப்படி? ஹக்கு இருந்தால் இருந்துட்டு போகுது, நான் சொல்கிறேன் இந்த பக்கம் வந்துடு, நீ பெண், உனக்கு உரிமை இருக்கிறது, ஆண் மாதிரி நடந்து விடலாம், எங்கே வேணாலும் தனிமையாக செல்லலாம், நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம், ஏன் அவனுக்கு உரிமை இருக்கும்போது உனக்கு உரிமை இருக்காதா என்று தூண்டி விடுகிறது பொய். இங்கே ஹக்கு அமைதியாக இருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட ஹக்கு எப்படி இருக்குது? அமைதியாக இருக்கிறது. எப்படி? எம்மா நீ வெளியே போனீண்டா தலையை குனிஞ்சிக்கோ,
ஆடம்பரத்தை வெளியே காட்டாத, அழகை வெளியே காட்டாத, ட்ரெஸ்ஸு பண்ணதை பார்த்து பண்ணிக்கோ, இதனால் உனக்கு பாதிப்பு ஏற்படும். படிக்கிறது எது வேணாலும் படி, பிரச்சனை இல்லை. படிக்கிற இடத்துல கூட ஆணும் பெண்ணும் கலப்பு இருந்துடாத. அப்படி கலப்பு இருக்கும்போது உனக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்குமான கவர்ச்சியை நான் வைத்திருக்கிறேன். ஒருவர் மற்றவர் பக்கம் ஈர்க்கப்படுவீர்கள். அதனால சர்வ ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு படித்து விட்டு வீட்டுக்கு வந்துருமான்னு பொண்ணையும், படித்து விட்டு வீட்டுக்கு வந்திருப்பான்னு ஆணையும் இந்த ஹக்கு சொல்லுகிறது. இந்த ஹக்கத்துக்கு ஒரு பக்கம் வச்சாச்சு பெருங்கொண்ட கூட்டம். அந்த பெருங்கொண்ட கூட்டம் ஹக்கத்துக்கு ஓரமாக வச்சுட்டு பாத்திலை எடுத்துக்கொண்டு சுற்றுகிறது. அந்த பாத்தில்னு சொன்னால் பொய், அந்த பொய்க்கு கவர்ச்சி இருக்கிறது. அதற்கு பெருங்கொண்ட கூட்டம் உதவி செய்கிறது. நீ எப்படி ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டும், எப்படி சிக்னல் கொடுக்க வேண்டும், எப்படி அவளுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும், எதை பார்த்து உன்னை பார்த்து அவன் மயங்குவான் என்றெல்லாம் எல்லா வகையான புரோகிராமும் போட்டு இந்த பொய் மக்கள் மத்தியிலே பரவுகிறது. இந்த உண்மை உட்கார்ந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். இந்த உண்மை ரசூலுல்லாஹ் கொடுத்த உண்மை அது பாட்டுக்கு இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்க்கும். எவன்லாம் இந்த பொய்யை ஃபாலோ பண்ணானோ சீரழிஞ்சு போகிறானா இல்லையா, சீரழிகிறாளா இல்லையா, நியூஸ் வருதா இல்லையா, எந்த பாதிப்புக்கு அதுக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம், மான மரியாதை எல்லாம் போச்சா இல்லையா. நீதிபதி சொல்கிறான் கடைசியில் தீர்ப்பு வழங்குறவன் 25 லட்சம் ரூபா பணம் கொடுத்துருங்க, ஏன் தனியாக நடந்து போனால் பெண் என்னான்னு கேட்குறான். அவர் கேள்வி நேற்று நியூஸில். நம்ம பேரெல்லாம் சொல்லக்கூடாது, இப்படி 10 பேசணும். பேர் சொன்னால் யாரா இருக்குன்னு கேட்பான். ஏன்னா பேசுகிறது கூட சர்வ ஜாக்கிரதையாக பேசணும். இப்பெல்லாம் ஹக்கு இது, பாத்தில் இது. அவன் சொல்கிறான், ஏன் நைட்டில் போனேன் என்னப்பா, பொம்பளை தனியாக போனேன்னா, ஆம்பளை போகும்போது பொம்பளை போனேன்னா, பொம்பளை போனால் மாட்டிக்கிட்டு இல்லை. இன்றைக்கி ஆம்பளையும் தான் மாட்டுறான். ஆம்பளை மாற்றினால் ஆண்களுக்கென்று தனியாக காவல்துறை இல்லை, ஆண்களை மாட்டுறான். அவன் கணக்கெடுப்பு வரல. இது பெண்களும் மாட்டுகிறார், ஆண்களும் மாட்டுகிறார். பெண்களால் ஆண்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள், ஆண்களால் பெண்களும் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறார்கள். இது எல்லா இடங்களிலும் நடக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் இந்த ஹக்கை பின்பற்றவில்லை. இது ஒரு காரணம்தான். படைத்த ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த ஹக்கை இவன் பின்பற்றாத காரணத்தினால் ஒருவர் மற்றவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்பம் பாதிக்கப்படுகிறது. விட்டு விட்டு ஓடுகிறான், இழுத்துக்கொண்டு ஓடுகிறாள். காரணம் என்ன? ஹக்கை பின்பற்றாததான் காரணம் என்ற அந்த உண்மை விஷயம் தெரியவில்லை. மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்கள் இந்த ஹக்கை படிக்காமல் லாஜிக்கை பேசிக்கொண்டு அவர்கள் தீர்ப்பு வழங்குகிறார்கள். இன்னும் அந்த தப்பை தூண்டுவதற்கு காரணமாக இருக்கிறது. நம்மளும் செஞ்சால் 25 லட்சம் ரூபா கிடைக்கும் இன்னைக்கு. ஏன் போனால் என்ன, நானும் ஆண்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ணால் என்ன, டிஷர்ட்டு போட்டால் என்ன, இந்த பக்கம் காட்டினான்னா அந்த பக்கம் காட்டினா என்ன, காலேஜ் போகிற இடத்துல தலைமையில் உட்காந்து பேசுனா என்ன, இதெல்லாம் எங்களுடைய பெண் உரிமை. 10 மணிக்கு வந்தால் என்ன, 12 மணிக்கு வந்தால் என்ன, அதையெல்லாம் நீ கேட்டியாமில்ல, நாங்கள் பெண் இயக்கவாதிகள் மகளிரை பாதுகாக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கூவுறாங்கல்ல. இந்த கூவெல்லாம் வெற்று கூச்சல். ஏன் வெற்று கூச்சல் என்று சொன்னால் இதனால் எதையுமே இவர்கள் சாதிக்கலை. இவர்கள்லாம் போதைப் பொருளாக பெண்களை காட்டுகிறார்களே. முதல்ல ஒரு பக்கம் தூண்டி விட்டாச்சு, தூண்டி விட்ட பிறகு தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தூண்டி விட்டவனுக்கு என்ன தண்டனை? நீ தாண்டா ப்ரோக்ராம் போட்டு கொடுக்குறாங்க. போதைப் பொருள், சாராயம், கஞ்சா, எல்லா கல்லூரிகள் படிப்பு கல்வி நிலையங்கள் இருக்குது. அதற்கு அதிகாரிகள் துணை போகிறார்கள். எத்தனை அனாச்சாரங்களை வைத்துக்கொண்டு ஒரு தவறு நடக்கும்போது அவனை மாத்திரமே குறிவைத்து தண்டனை கொடுப்பது அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. இஸ்லாத்துடைய ஹக்கு என்பது ஒரு சாக்கடையை சுத்தம் செய்ய வேண்டுமானால் அந்த சாக்கடை மேலே போய் தண்ணி அடிக்காது இஸ்லாம். முதல்ல சாக்கடை எங்கே வெளியே அனுப்பணும்னு பார்க்கும். அதை கம்ப்ளீட்டாக எடுத்து விடு. முதல்ல எங்கே பள்ளம் தோண்டி விட்டு அந்த சாக்கடையை ஃபுல்லாக எடு, எல்லாம் வெளியே ஓடி போயிடும். அதுக்கு பிறகு தண்ணி அடின்னு சொல்லுவோம். இவன் என்ன செய்கிறான்? சாக்கடை மேலே ஓடுகிற சாக்கடை மீது தண்ணியை அடித்து விட்டு அந்த சாக்கடை சுத்தமாகும் என்று நினைக்கிறான். அது பாத்தில், அது சுத்தமாகாது. ஹக்கு உள்ளே போயாகும். அதுதான் இங்கே சொல்லப்படுது ஆயத்தில். உனக்கு கொடுத்து அனுப்பியது ஹக்கு, அதை போய் நீ சொல்லணும். சொன்னால் கேட்டவனுக்கெல்லாம் இந்த உலகத்திலையும் பஷீர் இருக்குது. அழகாக வாழ்ந்துட்டு போயிருவான். அல்ல சொன்ன மாதிரி நான் எங்கள் அத்தா அம்மா என்னை அனுப்புனாங்க காலேஜுக்கு. எதுக்கு அனுப்புனாங்க? படிக்க அனுப்புனாங்க. காசு கஷ்டப்பட்டு என்ன அனுப்புனாங்க. எங்கள் அத்தா அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நினைவு வச்சுக்கிட்டு படிச்சுட்டு வந்தான்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க தான் செய்யும். அவங்களே ஏற்பாடு பண்ணி உனக்கு கொடுப்பாங்க. உனக்கு அவசரம். உனக்கு ஏன் அவசரம்? அவசரப்படுகிற மாதிரி அவன் காட்சிகளை அமைக்கிறாங்க.
12 வயசு பிள்ளைக்கு 10 வயசு பிள்ளைக்கு கனெக்ஷன் போடுறான் அவன் காட்சிகளை வச்சு. இவன் போகிற இடத்துல பாடங்கள் மாற்றப்படுகிறது. போகிற பாதையில் பாடத்தை மாற்றி இவனுக்கு வேறு பாடத்தை உள்ளத்தில் புகுத்துகிறான். ஹக்கு உறங்குகிறது, பாத்தில் மேலங்குகிறது. அதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்கிறான். முதல்ல டிவியில் போடுறான், அவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் போடுறான், அவ்வளோ பேசுகிறான், நானும் பெரிய அறிவாளிங்கெல்லாம் 10 பேர் கூடிக்கிறான், இது தவறா அது தவறான்னு அங்கே வாக்குவாதம் நடக்கிறது. அதை வீடியோ பண்ணி எல்லாம் பார்க்குற மாதிரி வைக்கிறான். வியூவர்ஸ் பார்க்குறான், 2 லட்சம் பேர் பார்க்குறான். அதை ஒருத்தன் கூட ஒரே ஒருத்த மட்டும் சொன்னான். என்ன கேட்டது தெரியுமா? நேற்று ப்ரோக்ராம் ஒருத்தன் கேட்குறான். அவன் நான் ஆச்சரியமாக இருந்தது. இவன் போகிற இடத்துல ஏன்ப்பா செவுத்துக்கு பின்னாடி போகிறான்னு கேட்குறான் ஒருத்தன். ஒரு வக்கீல் போனவ பாதிக்கப்பட்டால இவன் படிக்க போனால செவுத்துக்கு பின்னாடி போனாலா என்று கேட்குறான். அதுக்கு உடனே ஆப்போஸ் பண்ண, என்ன நீ இப்படி பேசுகிற இல்லை அப்படி தான்டா பேசுறீங்க. அப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உண்மை இருக்கிறது, நீ படி, அறிவை பெருக்கிக்கொள், அந்த அறிவு எது சரியான அறிவு என்று விளங்கு. போகிற இடத்துலலாம் நீ யாருன்னு முதல்ல பார்த்துக்க, எதுக்கு வந்தான்னு நினச்சிக்கிட்டு பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு. உனக்கு பெற வேண்டியதெல்லாம் கிடைக்க தான் செய்யும். ஏன் நீ அவசரப்படுற? நீ ஏன்டா அவசரப்படுற? நீ ஏண்டி அவசரப்படுறன்னு எல்லாரையும் பார்த்து ஹக்கு கேட்குது. இங்கே எல்லாம் கேட்குறான். அவசரப்பட்டு எல்லாம் பாதியிலேயே அடைந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதற்காக துணை போகிற எல்லாரையும் தனக்கு துணையாக அழைத்து கொண்டு சர்வாதிகாரம் பேசிக்கொண்டு நானும் நீனும் சமம் என்று பேசிக்கொண்டு பெண் இயக்கவாதிகள் ஆண் இயக்கவாதிகள் பேசிக்கொண்டு இதெல்லாம் காமன் சப்ஜெக்ட் என்று மக்கள் மத்தியில் வருகிறார்கள். அது பாத்திலாக ஆகிவிடுகிறது. உண்மை அழகாக இருக்கிறது. அந்த உண்மை ஒருபோதும் ஒரு மில்லி அளவு கூட யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாது. அதான் பஷீர். அதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னா அர்சல்னாக்க பில் ஹக்கி பஷீரம் வ நதீரன். இந்த பஷீரை கொண்டு சொல்லு, உலகத்திலையும் இங்கே நல்லா இருக்கலாம். இந்த ஹக்கை எடுத்துக்கொண்டார் இந்த உலகத்திலும் தண்டனை கிடைக்கும். கிடைச்சிருச்சுனால ஒருத்தி சொன்னால் பல பேர் சொல்லாமல் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் நடக்கிறது. காரணம் என்ன? இங்கே ஹக்கு போய் உள்ள கூறல, அந்த ஹக்கான விஷயங்கள் மண்டைக்குள்ள செலுத்தல, அதை பற்றி சிந்திக்கல. படைத்த ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஹக்கு, அவன் பேரே ஹக்கு தான். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஜால் ஹக் வஸகல் பாத்தில். உண்மை வந்து விட்டது, பொய் எல்லாம் மறைந்து விட்டதுன்னு சொல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து. உண்மை இது வந்து விட்டால் பொய் எல்லாம் பறந்து போயிடும். இப்படி தான் இந்த குர்ஆனை நம்ம படிக்க சொல்கிறோம். நானும் நீங்களும் இந்த குர்ஆனை ஓதுகிற, படிக்கிற, அர்த்தத்தை எடுக்கிற, சிந்திக்கிற, சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை பார்த்து இந்த குர்ஆனோடு சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்த்து எவ்வளோ சூப்பராக அல்லாஹ் இந்த ஹக்கை வைத்திருக்கான்னு நினைக்கும் பொழுது உள்ளத்தின் அடித்தளத்திலே அந்த ஹக்கை பற்றிய இன்னும் மதிப்பு அதிகமாக உள்ளத்தில் இறங்கும். அதுக்கப்புறம் தான் உள்ளே போவோம் நம்ம இந்த குர்ஆனுக்குள்ளே. ஓஹோ, என்னடா அது ஹக்கு அது பாட்டுக்கு இருக்குது, பாத்தில் பரவி கொண்டு இருக்குது. அப்போ பாத்திலுக்கு பெருமண்ட கூட்டம் இருக்குது. அந்த பெருமண்ட கூட்டங்கள்லாம் இந்த ஹக்குக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்ற விஷயம் எப்போ விளங்கும்? இப்போ இப்படி தான் விளங்கும். இல்லைன்னா நம்மளும் ஹக்கை கையில் வைத்துக்கொண்டே, ஒரு பொக்கிஷத்தை கையில் வைத்துக்கொண்டு பாத்தில் பக்கம் செல்லுகிற நம்மவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இதை இவ்வளோ விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு தொண்டை அவனே பாத்தில் எழுதி வச்சுக்கிட்டு ஓடுற கூட்டம் இருக்குது. இன்னொன்று பொக்கிஷத்தை கையில் வைத்துக்கொண்டு பயன்படுத்தாத கூட்டமும் இருக்குது. அதுக்காகத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், எப்பா நீ போய் நீ ஹக்கை வாங்கிக்கிட்ட, நீ சிந்திச்சு பாரு, நீ சொல்லு. கேட்குறான், கேட்காம போகிறான், டோன்ட் கேர் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். அவங்கள இங்கேயும் இழிவுபடுவான், எல்லாம் அங்கேயும் இழிவுபட போகிறான். இங்கே நல்லா இருப்பான், அங்கேயும் நல்லா இருப்பான். விஷயத்தை தெளிவாக சொல்லிடு. கேட்கறது, கேட்க வைக்கிறது ஏன் கடமை, ஏன் என்னுடைய விஷயம் அது. உன்னால் எவனையும் கேட்க வைக்க முடியாது. அதனால் நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னிடமிருந்து பெற்ற அந்த ஹக்கை சொல்லிக்கொண்டே இரு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற நாம், நம்முடைய சமுதாயம் சிறந்த சமுதாயம். இதை இப்படி உணர்ந்து அந்த ஹக்கை உள்ளத்தில் எடுத்துக்கொண்டு அதை எப்படியாவது யாருக்காவது சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லி நமக்கும் நம் குடும்பத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு துணையாக இந்த ஹக்கைத்தான் கையில் எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த ஹக்கில் ஆழமாக டீப்பாக இறங்கும் பொழுது அபரிமிதமான அறிவு அந்த அல் குர்ஆனில் இருக்கிறது. அதுதான் ஹக்கு என்பதை உணர முடியும். தினம் தினம் நடைபெறுகிற எல்லா சம்பவங்களும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. எவனாவது ஒருத்தன் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஹக்குக்கு எதிராக நீ பாத்திலை ஏற்படுத்தி கொண்டு அதில் வெற்றி பெற்று விட்டாய், சந்தோஷமாக இருந்து விட்டாய் என்று சொல்லி ஒரே ஒரு எவிடன்ஸ் கூட பார்ப்புங்கிறான். அதான் அல்லாஹ் கேட்குறான், ஃபைல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன் நாரல்லத்தி வக்கூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா என்று பதிவு செய்கிறான்.
அதுக்கப்புறம் கேட்குறான், எவனாக இருந்தாலும் வந்துடுவீங்க, இந்த ஹக்குக்கு எதிராக உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டு இது போன்று ஒரு கருத்தை ஒரே ஒரு வசனத்தை கொண்டு வர பார்ப்போம் அப்படிங்கிறான். கொண்டு வர முடியாது அவனால். ஏன்? இது அல்லாஹ்வுடைய பேச்சு, அது படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வாய்ஸ், அது அந்த வாய்ஸ் தான் எழுத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பேசிய கலாமுல்லா இது, நம்மை படைத்தவிடத்தில் வந்த ஓசை அது. அந்த ஓசை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஓசையை உள்ளத்தில் வாங்கி கொண்டு அந்த ஓசை எழுத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்துக்குள்ள நூறு இருக்கிறது. அதனால் தான் இதற்கு பேர் ஹக்கு என்றும் நூறு என்றும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி இந்த ஹக்கை ஒழுங்காக நாம் விளங்கி அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதி, படிக்க வேண்டிய முறைப்படி படித்து, சிந்திக்க வேண்டிய முறைப்படி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பஷீரம் நதீரன் இந்த உலகத்திலும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் இருக்கிறது. அப்படி சிந்தித்து பார்த்து படிப்பனை பெற்று வாழக்கூடிய சமுதாயமாக என்னை உங்களை வளரகமாக நாக்கு அருள்வானாக. வாஹிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.